1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். திருவெளிப்பாடல். வாழ்பவரும் நானே, நல்ல கவனிங்க, வாழ்வுதரும் நானே, இருந்தேன் ஆகிலும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். இந்த வேதாகமத்தை விட அதிக விளக்கம் திருவெளிப்பாடுல தான் இருக்கு. அல்லேலூயா. என்றென்று வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. திருவெளிப்பாடு சொல்லுகிறது, படிக்குமா, சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. முதல்ல இந்த படிங்க. வாழ்வதரும் நானே, இறந்தேன் ஆகிலும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். ரோமர் புஸ்தகம், வெளிப்படுத்தின சுவிசேஷம், ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நான் முடிச்சிட்டு செய்திக்குள்ள கடந்து போறேன். 6:9. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ரோமையருக்கு எழுதினது திருவெளிப்பாடு, ரோமையருக்கு எழுதினது. இருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். கிறிஸ்து இனிமேல் என்ன செய்ய மாட்டார்? இறக்க மாட்டார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 16:6, வெளிப்படுத்தின சுவிசேஷம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்படியே 1 தீமோ 6:16. அவர் ஒருவரே சாவை அறியாதவர். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? திருவெளிப்பாடுல சொல்லுது, அவர் ஒருவரே எதை அடையாதவர்? சாவை அடையாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் கையில இருக்கிறது. இருந்த ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு அடக்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் இருந்தது, எனக்கு உலகம் தெரியாது, வேதம் தெரியாது. இன்னைக்கு உலகத்தையே தேவன் கையில், உலகத்தையே ஜனங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் உணர்வில்லாது இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் கண்ணிருந்தும் காணவில்லை, செவிகள் இருந்தும் கேட்கவில்லை, இருதயம் இருந்தும் உணர்வில்லாது இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை விட அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது திருவெளிப்பாடுல. அதுல வேதம் சொல்லுகிறது, அவர் சாவாமை உடையவர். அவர் மரித்தது உண்மை. ஒரே ஒரு நேரம் மரித்தார். யாருக்காக வேண்டி மரித்தார்? உங்களுக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும், இந்த உலகத்தில் உண்டான ஜனங்களுக்காக வேண்டியும், இனிமேல் பிறக்க போற ஜனத்திற்காக வேண்டி மரித்தார். ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். திருப்பி அவர் மரித்தவர் அல்ல, அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்தவர் அல்ல. இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள் வசனத்தை. 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்காராம்? உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. மரித்தவர் சதா காலங்களிலும் நமக்காக வேண்டி உயிரோடு இருக்கிறாரம்மா. அவர் மரித்தது யாருக்காக வேண்டி? சொல்லுங்க, யாருக்காக வேண்டி? எனக்காக மரித்தார். உயிரோடு இருக்கிறது யாருக்காக வேண்டி? எனக்காக உயிரோடு இருக்கிறார். வரப்போகிறது யாருக்காக வேண்டி? எனக்காக வேண்டி வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
வருடம் தோறும் என் தேவன் மறிக்கிறவர் அல்ல. என் தேவன் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் சாவாமை உடையவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சாவாமை உடையவர். அவர் வருடந்தோறும் மரித்து போகிற தேவன் அல்ல, அவர் என்றும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே ஒரு நேரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் உங்களையும் என்னையும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். அவர் மரித்தார், பாவத்திற்கென்று ஒரு நேரம் மரித்தார். யாருடைய பாவத்திற்காக? என்னுடைய உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி மரித்தார். உலகத்தில் உண்டான அனைத்து ஜனத்துடைய பாவத்திற்காக வேண்டி மரித்தார். இதற்கு முன்பு இறந்த அத்தனை பரிசுத்தவானுடைய பாவத்துக்காக வேண்டி மரித்தார். இனிமேல் ஒரு வருகைக்கு தாமதிக்குமானால் இனிமேல் பிறக்க போற பிள்ளைகளுடைய பாவத்துக்காக வேண்டி ஒரே ஒரு நேரம் தான் மரித்தார். அல்லேலூயா. அதுபோல சபையாகிய நீங்களும் தேவச்சனமாகிய நீங்களும் பாவத்துக்கென்று ஒரு நேரம் மரித்தோம், நீதிக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறோம். அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், நான் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே முதல் பிரசங்கத்திலே அங்கே பேதுரு பிரசங்கிப்பார் பாருங்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரை எதனால கட்டப்பட முடியாது? கட்டப்பட முடியாது? மரணத்தினால் என் தேவனை ஒருவனும் கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தினாலே நான் ஆராதிக்கிறவரும் நம்ம சேவிக்கிறவருமாகிய தேவனை ஒருவராலும் கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு நேரம் நம்மளை பரிசுத்தமாக்குவதாக மறைத்தவர், ஒரே ஒரு நேரம் மரித்தவர். இனிமேல் அவர் மரிக்கிறவர் அல்ல, அவர் இருந்து கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கொரிந்து புஸ்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. பத்துமு தீவிலே யோவான் தரிசனம் பார்க்கிறான். அங்க உயிரோடு இருக்கிறவரை இந்த 24 மூப்பர்களும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று அவர் பாதத்தில் கிடந்து தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தார், உயிரோடு எழுந்தார், வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறார்? மரித்தவர் மரணம் கட்டப்படுவதில்லை, இனிமேல் அவருக்கு மரணமும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் மரித்தவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவர் எதுக்காக வேண்டி வரப்போகிறார் என்பதை இந்த நாட்கள் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம்.
தூதன் ஆ, அந்த ஸ்திரீகளை நோக்கி அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தேடுகிறீர் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே. தாம் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சுவிசேஷ புத்தகங்களில் கடைசியிலே இந்த சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தூதர்கள் நம்ம ஜனங்கள் அன்னைக்கு இருந்த கர்த்தருடைய தேவனை விசுவாசித்தவர்களே என்ன செய்தார்கள்? மரித்தவரிடத்தில் அவரை தேடினார்கள். அதனால் தூதர் சொன்னார், நீங்க மரித்தவரிடத்தில் அவரை தேடுகிறது என்ன? சொன்னபடி அவர் என்ன செய்தார்? அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை என்றால் வேற எங்க இருக்க வேண்டும்? இங்க இல்லை என்றால் இன்னொரு பதம் இருக்கிறது. அப்போ அவர் எங்கேயாவது என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை. மரித்தோரிடத்தில் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அவர் வருவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவர் போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவர் திருப்பி வருவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதைத்தான் யோவான் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? யாருக்கு பிரயோஜனமா இருக்குமா? கவனிக்கிறீங்களா? இப்ப சொல்றாரு, ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் போறது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கு? பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி, உலகத்தின் பாவத்திற்காக வேண்டி அதை தன் சுமந்து தீர்க்க வேண்டும் என்று பிதாவானவர் அனுப்பப்பட்டபடியினாலே இந்த பூமிக்கு மனுஷராய் வந்தார். 33 வருஷம் இந்த பூமியிலே ரத்தத்தோடும் சதையோடும் உங்களை போல தூக்கத்தோடும் பசியோடும் வலியோடும் அவர் இந்த பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்தார். இந்த 33 வருஷம் முடியும் போது அவர் சொல்லுகிறாரு, நான் இங்க வேலை முடிந்தது, நான் போக வேண்டியது இருக்கிறது. நான் போகிறது உங்களுக்கு என்னதான் இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றரவாளர் நான் வரார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகாவிட்டால் தேற்றரவாளர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். படிச்சுட்டு வாங்கம்மா. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போய்தான் அவரை என்ன செய்யணும்? உங்களிடத்திற்கு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அல்லேலூயா. பிதாவானவர் இந்த உலகத்தின் ஜனத்தின் பரிசுத்தத்திற்காக வேண்டி இயேசுவை அனுப்புனது போல என் இயேசுவானவர் போனத்தான் என் ஜனம் முற்றிலும் பரிசுத்தப்படுவதற்கு தேற்றரவாளர் கடந்து வர முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவம் நீக்குவதற்காக வேண்டி பிதாவானவர் இயேசுவை பூமிக்கு அனுப்புனது போல என் ஆண்டவர் இந்த பூமியிலே பாடுபட்டு உங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டியும் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் கடந்து போனாதான் எனக்குள்ள கிரியை செய்கிற தேற்றரவாளனை அனுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் என்னோடு இருந்து என்னை பரிசுத்தத்துக்குள் நடத்தினார். ஆனால் தேற்றரவாளர் வருவார், அவர் எனக்குள்ள இருந்து என்னை பரிசுத்தத்துக்குள் நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும் என்றால் என் ஆண்டவர் பரம் ஏறி ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர் பரம் ஏறினார். அங்க இருந்து தேற்றரவாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நம்மளுக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நிறுத்திக் கொள்ளுங்க. முதலாவது அவர் எனக்கு போயிருக்கிறதுக்கு காரணம் தேற்றரவாளரை அனுப்புவது. இரண்டாவது அங்க ஒரு காரியத்தை எனக்காக செய்கிறார். தேற்றரவாளர் இந்த பூமியிலே என்னை பரிசுத்தப்படுத்தி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி என்னை பரிசுத்தத்துல நடத்திட்டு இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, என் இயேசுவானவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அப்படி தன் விசுவாசிக்கிற ஜனங்கள் உயிரோடு எழும்பி வருவார்கள். அவர்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். அடுத்து படிங்கம்மா. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக நிற்கிற ஜனங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். அவர்களோடு நான் என்னைக்கும் வாழ்வேன். நான் அங்க உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். முதலாவது தேற்றரவாளரை அனுப்புகிறார். தேற்றரவாளர் வந்து என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் போது இன்னும் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அந்த நாட்கள்ல அவர் வந்துதான் என்னை கூட்டிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளா என்ன செய்ய முடியாது? எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவர் வந்தான் கூட்டிட்டு போகணும். ஏனென்றால் அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழி, நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு மட்டுமே வழி. பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உண்டு, எனக்காக சிலுவையில் தொங்கி மரித்து உயிரோடு எழுந்த இயேசு மட்டும்தான் எனக்கு பரலோகத்துக்கு வழி. அதை விட்டு எனக்கு என்ன வழியும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போய் தேற்றரவாளை அனுப்புவேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், வந்து நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். அல்லேலூயா. பரலோகத்திலேயே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி தான் என்னை கொண்டு போவார்னா, இந்த பூமியில எனக்கு வைத்திருக்கதை கர்த்தர் எனக்கு அடைய செய்வார். நீங்க வேதாகமத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோட்டத்தை ஏதோன் தோட்டத்தை உருவாக்கிட்டு தான் யாரை கூட்டு கொண்டு வந்து வச்சாரு? இங்க கானான படைச்சிட்டு தான் யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாம. கானான்ல பாலும் தேனும் ஓடு எல்லா சகலத்தையும் உண்டாக்கிட்டு தான் யாரை கூப்பிட்டாரு? இப்ப சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொண்டு போய் அங்க எனக்கு நன்மை செய்கிறவர் அல்ல என் ஆண்டவர். எனக்கு நன்மை செய்ய ஆல்ரெடியா நன்மையை வைத்து விட்டு தான் என்னை கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை கொண்டு போய் நன்மை செய்வார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவரும் சேவிக்கிறவருமாகிய உயிரோடு இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். போயிட்டு வந்து உன்னை நிச்சயம் கூட்டிட்டு போவா, கவலைப்படாத. அல்லேலூயா. போயிட்டு வந்து நான் என்ன செய்வேன்? உன்னை என்ன செய்வேன்? கூட்டிட்டு போவேன். வரும்போது எப்படி வருவாராம்? 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் என்னை கூட்டிட்டு போக யாரோடு வருவாரு? மனவாளன். லிசன், எப்படி வருவாரா? சிங்கிளா வர மாட்டார். என்னை கூட்டிட்டு போவ, என்னை விஷ் பண்ணுவதற்கு, என்னை கணம் பண்ணுவதற்கு, என்னை கூட்டிட்டு போவதற்கு, என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்கு எப்படி வருவாராம்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், யாருமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்ல,
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். திரும்பி சொல்றேன், மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்னால் சரி, பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள்னால் சரி, கர்த்தருக்காவண்டி ஆண்டவருக்காவண்டி நின்று மரித்தவர்களும் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் மரியாதை யாருக்கு தெரியுமா? முதல் மரியாதை யாருக்கு தெரியுமா? நமக்கு முன்பாக தேவனுக்காவண்டி வைராக்கியமாய் பாராட்டி அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று விசுவாசித்து வாழ்ந்த முதல் மரியாதை நமக்கு முன்னாடி மரிச்சு போனவங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு. இரண்டாவது, அந்த நாள்ல இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு சாயங்காலம் நம்ம உயிரோடு இருப்போமானால் அவருக்குள்ளே சேர்த்துக் கொள்வோம். அல்லேலூயா. 31 இருந்து 34 வரையும் படிமா. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் எந்த பக்கத்துல? தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை நோக்கி, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உடையவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாயும் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவர் பாவத்துக்கு போதும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவருடைய சாயலில் நான் வெளிப்படுவதற்கு தான் ஞானஸ்தானம் சபையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மரிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதன் நிமித்தமாய் அவர் ஒரு நாள் வரும் பொழுது அந்த ஞானஸ்தானம் என்பது, அந்த ஞானஸ்தானத்தின் பரிசுத்தம் என்னோடு இருக்கும் பொழுது அவரோடு நான் எழுந்திருக்கவும் அது உதவி செய்கிறது. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனம். தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. பலன் எதுக்கு தக்கன கிடைக்கும்? மகிமையோடு வருகிற தேவன் சபையிலே அவருக்காவண்டி ஞானஸ்தானம் எடுத்து, யாருக்காவண்டி? நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள்
அவன் கிரியைக்கு தக்கன பலனளிக்க வருகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது அவன் செய்த நல்ல கவனிய நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. துன்மார்க்கன் சன்மார்க்கன் எல்லாரும் எங்க வெளிப்படும் நாட்கள் வரும் என்றால் கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக. கோர்ட்டில், என்ன கோர்ட்ல? எங்க கோர்ட்ல போய் நிக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்மளுக்கு வாய்தா கொடுத்திருக்காரு ஆண்டவர். என்ன கொடுத்திருக்காரு? வாய்தா கொடுத்திருக்காரு. எல்லாரும் எங்க போய் நிக்கணும் தெரியுமா? அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அளிக்கிறவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அப்பொழுது நம்ம எல்லாரும் போய் நிக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் 1 பேதுரு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை சொல்லுவாரு. 1 பேதுரு 17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிக்கணும் சபையாரே, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், எங்க பூமியில பரதேசியாய் நீர் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் நல்லா கவனிக்கணும். உங்க முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து கொண்டிருந்ததில்ல, அனுசரித்து வந்த வீணான நடக்கையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீக்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி வாழ்ந்து வந்தீங்க. அப்படி வாழ்ந்து வந்த உங்களை வெள்ளியும் பொன்னும் மீட்காம மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. எதனால் மீட்கப்பட்டோம்? மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. அதனால உங்க முன்னோர்கள் கைகொண்ட பாரம்பரியத்தின் பிரகாரம் என்ன செய்யாத, வாழாத. முன்னாடி வாழ்ந்த அந்த ஜனங்களினுடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் நீ வாழாத. அல்லேலூயா. அல்லேலூயா. காலத்திலே பைபிள் மறைக்கப்பட்டிருந்தது. பிரசங்கிக்கிறவர்கள் மட்டும் பைபிளை தொடர்ந்து படிப்பார்கள். படித்து விட்டு தங்க சங்கிலினால் கட்டி வைத்துக் கொண்டு போயிடுவார்கள். கண் திறக்கப்படல. ஒரு மனுஷன், லூர்து மார்ட்டின் என்கிற மனுஷன் எழும்பி தேவாலயத்தின் வாசல்களில் அநேக கட்டளைகளை எழுதி ஒட்டி வைத்து ஒரு புரட்சியை உண்டாக்கினார். ஜனங்கள் கர்த்தரை தேடினார். லூத்தர் சார் அன்னைக்கு ஒரே ஒரு மார்ட்டின் லூத்தர் எழும்பினார். இன்னைக்கு திருச்சபையில் உண்டான அத்தனை பேரையும் கர்த்தர் மார்ட்டின் லூத்தராய் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் வேதம் மூடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், திருவெளிப்பாடுல இந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு எழுத்து கூட, அதாவது வார்த்தையினுடைய நடைமுறைகள் மாறி இருக்கும், ஆனால் ஒரு எழுத்து கூட மாறாமல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஜனங்கள் உன்னையாவது எங்கேயாவது ஒரு சிறுமை இருக்கு, அதான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சுத்தி அறியாத காலத்தில் இருந்தார்களாமா. தேவனை அறியாத காலத்தில் இருந்தோம். இப்போ தேவன் யார் என்று அறிந்த காலத்தில் நம்ம. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவன் புல் போதையில போய் நின்றானா. ஃபாதர் கேட்டாராம், எப்பா புல் போதையில நிக்க வெள்ளிக்கிழமையில? என் ஆண்டவரை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம ஆண்டவரை பிடிச்சி நான் மாலை அடிச்சு தீர்த்துட்டாங்கய்யா. துக்கம் எனக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை புல் போதையில நின்றானா. ஃபாதர் கேட்டானா, ஏயா புல் போதையில இருக்க? நம்மால் உயிரோட வந்துட்டாரியா. சந்தோஷம். அல்லேலூயா. உன்னையாவது லேசா அடக்கம் பண்ணப்பட்டிருக்க, அதை சுத்தி பார்ப்பாங்க. ஆனா யூடியூப்ல அவங்க பெட்டி செஞ்சு பெட்டியில வச்சு திரள் கூட்டம் கொண்டு போகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு திரள் கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு திரள் கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. யார் அதை மாற்றுவா? யார் அதற்காண்டி திறப்புல நிற்பா? இந்த ஜனங்கள் கண்கள் எப்பம் திறக்கப்படும்? இந்த ஜனங்களுடைய கண்கள் எப்பம் திறக்கப்படும் என்று யார் திறப்புல நிற்பாண்டு தேவன் தேடுகிறார். ஆனால் இனிமே என் தேவன் இரக்கமுள்ளவராய் வரமாட்டார். எபிரேயர் புஸ்தகம் 12:29 சொல்லுகிறது. எபிரேயர் 12:29, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், திருப்பி படிங்கம்மா. நம்முடைய தேவன் வருவார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 66:15 சொல்லுகிறது, கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார். கர்த்தர் அக்கினியோடு வருவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கப்பா. நான் பாசிங் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்ல முடியாது. வரப்போகிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். வரும்போது எப்படி வருவார் என்றால் எரிகிற அக்கினி சோலையாக வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் கர்த்தருடைய வருகையை குறித்து கவனம் இல்ல. ஆனால் அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் எவ்வளவு கவனமா இருந்திருக்கார் என்று தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று தானியேல் சொல்லுகிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் அவர் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. நீங்க தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 34வது வசனம் படிங்களேன். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு நேபுகாத்நேச்சரே சொல்லுகிறான், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்திலே முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு நின்றார்கள். உவாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 40வது வசனத்தை படிங்களேன். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 19:25 யோபு சொல்லுவாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் என் மாமிசத்தில் இருந்து என் தேவன் வருவதை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. அந்நிய கண்கள்லாம் என்ன தெரியுமா? யாரோ பார்த்து சொல்லுகிற காரியம் இல்ல, என் கண்ணால என் ஆண்டவர் வருகிறத பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 2:25 அவரை குறித்து இங்கே
பிரசங்கிக்கிறார். அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தானியேல் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், உபாகம புஸ்தகம் சொல்லுகிறது, யோபு புஸ்தகம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நான் கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கேன், வலது பரிசத்துல இருக்காரு, நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவேன். அல்லேலூயா. மரித்த தேவன் உயிரோடு எழும்புவதற்கு நோக்கம் தேற்றரவாளரை உங்களுக்கும் எனக்கும் அனுப்புகிறது. தேற்றரவாளர் தான் இன்னைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். யார் நடத்தி கொண்டிருக்கிறார்? பரிசுத்த சபையை நடத்துகிறது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர். அல்லேலூயா. எதற்கென்றால் மணவாளன் வருவதற்கு ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்டவர் தான் இந்த தேற்றரவாளர். அல்லேலூயா. மணவாளன் வருவதற்கு முன்பு மணவாளனுடைய தோழர்களோ தோழிகளோ மணவாளனையும் மணவாளத்தையும் என்ன செய்வாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. கூட இருந்து நம்மளை ஆயத்தப்படுவதற்கு அனுப்பப்பட்டவர் தான் தேற்றரவாளர். அவர் போயிருக்கிறது எனக்கு பிரயோஜனம் உண்டாக்க, இன்னொன்னு எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வந்து அவன் கிரியைக்கு தக்கன பலன் அடையத்தக்கதாக ஜனத்தை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.